ஒரு பாடலை நாம் பாடலாம். அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடு. அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடு. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடேனே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடேனே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. கண்மணி போல் நீ காத்திடுவே கனிவுடன். கண்மணி போல் நீ காத்திடுவே கனிவுடன். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும். சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும். ஆனேசரேவும் இன்ப சத்தம் கேட்டிடுவே. ஆனேசரேவும் இன்ப சத்தம் கேட்டிடுவே. ஈன சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ. ஈன சிலுவையில் ஏறிட்டீரோ, எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ. துன்ப மூலமாய் ஏகிடுவே இன்ப காணா. துன்ப மூலமாய் ஏகிடுவே இன்ப காணா. அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே. அன்பர் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோடே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. ஆமென். துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே. என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போயவனால் உன் பலன் குறுகினது. அதுதான் சாத்தான் எடுத்துக்கொள்ளுகிற ஆயுதம். துன்ப காலத்துல நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து அவனை முறியடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவன் நம்ம மேல வைத்திருக்கிற எல்லா பிளான்ஸ் எல்லா திட்டங்களையும் என்ன பண்ணணும்? முறியடிக்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவருடைய வார்த்தைக்கு பயந்திருங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பான், அவன் ஓடி போவான் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி எழுதுனா, he will flee. That will be the more
the velocity of the light, ஒரு ஒளியின் திசை வேகத்தை காட்டிலும் அதிகமாக வந்துட்டு பறந்து போயிடும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஓடி போயிடுவோம், கண்ணிலே காணாத மாதிரி ஓடி போயிடுவோம். இந்த நாட்களிலே கூட பிரியமானவர்களே, பயம் உலகத்தில் வந்துட்டு கவி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு விதமான பயம். பயம் இல்லாத மனுஷன் யார் தெரியுங்களா? அன்பர் நேசரே உம்மண்டையில். ஆமா, அவர் அண்டையில் தான், அவர் அண்டையில், அவருடைய அரவணைப்பில் தான் மெய்யான பாதுகாப்பு. உலகத்தில் வல்லரசு நாடுகள் கூட இன்றைக்கு ட்வின் டவர்ஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்? டிஸ்ட்ராய் பண்ணான். உலக வல்லரசு நாடுகள் கூட இன்றைக்கு செக்யூரிட்டி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. ஆமா, வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா வல்லரசு நாடுகளும் விழுந்து போகும். அன்பர் என் நேசருடைய அண்டையில், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு உனக்கு, அங்கே உன்னை வைத்து என் கரத்தினால் நான் உன்னை மூடுவேன். அந்த அண்டை எது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தொங்கின பொழுது கடைசியாக அவர் செத்துட்டாரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? தான் உண்டாக்கின சிருஷ்டி அவனை வந்து என்ன பண்ணான்? ஈட்டினால விழாவை குத்தினான். அப்பொழுது அவருடைய விழா பிளக்கப்பட்டது. விழா பிளக்கப்பட்ட போது அங்கே ஒரு அண்டை, அங்கே ஒரு இடம் உண்டாயிற்று. அதிலிருந்து தான் தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது. அந்த தண்ணீரும் ரத்தம் தான் நம்மை இந்த உலகத்தில் சாத்தானுடைய பிடியிலிருந்து ரட்சிக்க வைத்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிசாசினுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவித்தது. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரித்தது. அதுதான் என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துல உன்னை பத்திரமாய் வைத்து என் கரத்தினால் நான் உன்னை மூடுவேன் என்று தேவன் மோசையை பார்த்து சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு. என்ன மாதிரி காரியங்கள் இந்த உலகத்தில் வந்து நம்மை மோதி அடித்தாலும் இயேசுவை நோக்கி பார், இயேசுவை நோக்கி பார். என்னுடைய வாழ்க்கையுடைய துவக்கம் முடிவு அவர் தான். என் விசுவாசத்தினுடைய துவக்கம் முடிவு அவர் தான். இஸ் ஆல்பா அண்ட் ஒமேகா. நம்ம பாடணும் இல்லை, ஆல்பாவும் ஒமேகாவும் சும்மா நம்ம பாடிடுறோம். இன்ஃபைனைட், முடிவில்லாதவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவரை சார்ந்த இந்த உலகத்தில் வாழும் மாயான மனுஷர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். மாம்சத்தை தன் புயபலமாய் கொண்டு நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். பெரியமானவர்களே, தேவன் பேரில் பற்றுதலாக இருக்கணும். உறுதியாக இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழணும். பயத்துக்கு வந்துட்டு இந்த உலகத்தில் இடமில்லாத ஒரு வாழ்க்கை. எங்க பயம் இருக்குதோ அங்க விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில பயம் இருக்குதா? எதை குறித்தானே என் வாழ்க்கையில பயம் இருக்குதா? என் வாழ்க்கையில விசுவாசம் இல்ல ஆண்டவரே, என் இருதயத்துல வாங்க ஆண்டவரே, என் இருதயத்துல வந்து வாசம் பண்ணுங்க. என் பயம் புறம்பே தள்ளி ஓடி போயிடும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்படின்னு என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதுதான் பூர்ணமான அன்பு. உன் முழு பலம், உன் முழு ஆத்மா, உன்னுடைய எமோஷன், உன் வில், உன்னுடைய மைண்ட், வில், எமோஷன் எல்லாமே, எல்லா விதத்திலும் ஆண்டவரே என் முழு இதயத்தோடு, என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்மாவோடு, என் முழு சிந்தையோடு நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆதாம் அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். கண் விழிச்சு பார்த்தபோது மண்ணினால் அவனை உருவாக்கிய நாசியில சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் கண் திறந்து பார்த்தபோது தேவாதி தேவன் முன்னாடி இருந்தார். அப்புறம் எழுந்து தான் தனக்காக தேவன் உண்டாக்கின அழகிய அந்த ஏதேன் தோட்டத்தை, அந்த பரலோக காட்சியை அவன் கண்டான். உள்ளம் பூரித்து போனது அவனுக்கு. அவன் வாழ்க்கையில எந்த விதமான குறையும் அவனுக்கு கிடையாது. ஆண்டவர் பார்த்தார், ஒரு நாள் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்காக ஒரு மனைவியை கொண்டு வந்து அவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார். மனுஷன் கணவன் மனைவி இடத்துல அவர்கள் வாழ்ந்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொன்னார். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியை நீ புசிப்பார். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்றதான் ஒரு சின்ன கண்டிஷன் ஆண்டவர் கொடுத்தார். தோட்ட
இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். சாத்தான் வந்தான். தேவன் கனியை புசிக்க, தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? தந்திரமாய் கேட்டான். மனைவி வந்தாள். தோட்டத்தில் இருக்கிற கனியை எல்லாம் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நான் தொடவும் கூடாது, அதை புசிக்கவும் கூடாது என்று சொன்னான். அப்பொழுது சாத்தான் சொன்னான், எப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் ஒன்றை கூட்டினாலோ புசிக்கும் நாளிலே சாவாய் சொன்னார். ஆண்டவர் தொடவும் கூடாதுன்னு சொல்லலை, தொடவும் புசிக்கவும் கூடாது என்று சொன்னார். சொல்லும்போது சாத்தானுக்கு கொஞ்சோண்டு இடம் கிடைச்சிச்சு உள்ள போகிறதுக்கு. தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டும் பொழுது சாத்தானுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, உள்ள போயிட்டோம். நீங்கள் சாகவே சாவதில்லை. என்ன சொன்னா? You will not surely die. நீ சாகவே சாவதில்லை. என்ன நீ சாப்பிட்டு பாரு. அன்பான தேவன் மனுஷன் கண் விழித்து பார்க்கிறதுக்கு முன்பாகவே அவன் தங்கக்கூடிய அழகிய தோட்டம், அவன் வேலை செய்ய வேண்டிய ஒரு நல்ல இடம், அவன் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும்படியான மனைவி, எல்லாவற்றையும் நமக்காக அன்பின் தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி, அன்பின் தகப்பன் ஒரு காரியத்தை சொல்றாரு, இதை செய்யாதே. எத்தனை முறை நம்ம சொல்றது நம்ம என்ன பண்றதில்ல, கேட்கறது இல்லை. செய்யாதீங்க, இது ஆபத்து, இப்படி செய்தா நீங்க செத்துருவீங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்க. என்ன சொல்லுவாங்க? பார்த்துக்கலாம். ஆதாம் புசித்த உடனே சாகவில்லை. என்ன ஆகலாம? 930 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான். எவ்வளவு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான்? ஆதாம் எவ்வளவு வருஷம் உயிர் வாழ்ந்தான்? பழத்தை சாப்பிட்டு எல்லாம் சொல்லுங்க. 930 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். surely will die. என்ன தெரியுமா ஆச்சு? ஆவிக்குரிய மரணம் அடைந்து விட்டான். தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது. பாவம் எப்போ உள்ள நுழைஞ்சதோ துண்டிக்கப்பட்டது, உறவு துண்டிக்கப்பட்டது. ஆண்டவர் வராரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? தேவரீர் உடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து. முதல்ல வேதத்துல பயங்கிற வேடம் எங்க வந்துச்சுன்னா, பயங்கிற வார்த்தை எங்க வந்துச்சுன்னா, தேவனிடத்துல அன்பு கூறாமல், தேவன் எல்லாவற்றையும் வாழ்க்கையில நன்மைக்காக தான் செய்வார். இப்ப என்னால புரிந்து கொள்ள முடியாது. அவர் அனந்த ஞானம் உள்ளவர். ஒரு நாள் இதற்குரிய காரியத்தை அவர் சொல்லுவார். ஏன் அதை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன தெரியுமா அப்படின்னு ஒரு நாள் எனக்கு சொல்லுவார். இப்ப என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொன்னது அப்படியே நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். சாத்தானை எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணல, எடுக்கல. அதன் நிமித்தம் தான் ஆண்டவர், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவனை பார்க்க முடியலையே. ஏன்னா அவன் செய்த பாவம் தேவனுக்கு அவனுக்கே ஒரு பிரிவினை உண்டாக்கிற்று. அதனால தான் மனுஷன் வந்துட்டு தேவனை காண முடியாமல், தேவனோடு கூட உறவு கொள்ள முடியாமல் போனான். பிரியமானவர்களே, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு எது தெரியுமா? என் அப்பாவை என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நன்மைக்காக தான் சேர்த்திருக்கிறார். ஒருவேளை இப்ப எனக்கு அது புரியாம இருக்கலாம். ஒரு நாள் அவர் நிச்சயமா எனக்கு சொல்லுவார், மை சன், மை டாட்டர், இதுக்கு தான், இந்த காரியத்துக்காகத்தான் இதை நான் உங்க வாழ்க்கையில செய்யல. உங்களை நான் நேசிக்கிறேன், உங்களை நான் அன்பு கூறுறேன், அதனால தான் இது உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தீர்மானித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்புன்னா என்ன தெரியுமா? அவர் அப்பா, அவர் எல்லாவற்றையும் எனக்காக சரியாய் செய்வார். அவருடைய நேரத்தில் நான் அவரை நம்பி இருக்க வேண்டும். என் முழு இதயத்தோடும், என் முழு ஆத்மாவோடும், என் முழு பலத்தோடும் அவரை மாத்திரம் நான் அன்பு கூறுவேன் அப்படிங்கிற தீர்மானத்தை மனுஷன் அன்றைக்கு எடுத்திருந்தா பாவம் உலகத்தில் உள்ளவே வந்திருக்காரு. பிரியமானவர்களே, மனுஷன் இழந்து போன அந்த அதிகாரத்தை பயம் அவனை பிடித்துக் கொண்டது.
ஆண்டவர் அவனை உண்டாக்கும் போது பூமியும் அதில் உள்ளவைகள் யாவையும் நீ ஆண்டு கொள்வாயாக சொன்னார். ஆனால் அவனுக்கு நாய் குறைச்சா கூட என்ன பண்றோம்? ஓடுறோம். நாய் குறைச்சா கூட என்ன பண்றோம்? பயம் வந்து கட்சிடும்னு சொல்லி ஓடுறோம். ஏன் தெரியுமா? பாவம். ஆண்டு கொள்வாய் என்று தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை பாவத்தின் நிமித்தம் இழந்து போன மனிதன் மீண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்து எந்த மனுஷன் கீழ்ப்படியாமல் போனானோ அந்த மனுஷனை போல இந்த உலகத்துக்கு வந்து அவருக்கு இரண்டாம் ஆதாம் என்று பெயர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அவருக்கு இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து அவரில் அன்பு கூர்ந்து, ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிதாவினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, எப்படி தெரியுமா ஒரு காரியத்தில் நம்ம கீழ்ப்படிய முடியும்? எப்படி கீழ்ப்படிய முடியும் தெரியுமா? உங்களை நேசிக்கிறவங்க யாராக இருந்தா நீங்க அவங்களுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா உடனே கீழ்ப்படிவாங்க. அன்பு, நீங்க யாரையாவது அன்பு கூர்ந்து அவங்கக்கிட்ட எதையாவது நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க கீழ்ப்படிவாங்க. பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து பூரண அன்பு செலுத்தினார். அதனால தான் அவர் பிறந்த போது 12 வயதில் போய் நாசரேத்தூருக்கு போய் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 30 வயதான பொழுது இந்த ஊழியத்துக்கு அவர் வந்தார். 3 ஆண்டுகள் ஊழியம் கழித்த பிறகு பிலிப்பியருக்கு நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, சிலுவையில் மரிக்கும் வரல என்ன பண்ணார்? அவரே கீழ்ப்படிந்தார். உம்மை நான் அன்பு கூறுகிறேன் பிதாவே, உம்மை நான் அன்பு கூறுகிறேன், முழு இதயத்தோடு அன்பு கூறுகிறேன். நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்யும்படிக்காகத்தான், உங்களுடைய வார்த்தையின் பிரகாரம் நான் வாழும்படிக்காகத்தான் இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. இதற்கு இடைப்பட்ட ஒரு காலம் இருந்துச்சு இல்ல, அது மாம்சத்தில் இருந்த நாட்கள். பிறப்பிலிருந்து இறப்பு வரல இடைப்பட்ட நாட்களில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தியின் நிமித்தம் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு தான் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு? கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இடைப்பட்ட நாட்களிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அளிப்பதற்கு காரணரானார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னென்று சொன்னால் கீழ்ப்படிதல். முதல் மனிதன் ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்று சொன்னால் கீழ்ப்படியாமை. ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ஆமென். ஆமா, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். பிதாவினிடத்துல பூர்ண அன்பு உள்ளவராக இருந்தார். அவரை மிஞ்சினது ஒண்ணுமே உலகத்துல இல்லை. இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யறதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன், என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று சொன்னவர். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியா இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்தில் பயம் இல்லாமல் வாழணுமா? பயம் இல்லாமல் நீங்க வாழணுமா? ஸ்திரீகள், புருஷர்கள், பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் பயம் இல்லாமல் வாழ்றதுக்கு ஒரே வழி அவருக்கு கீழ்ப்படியணும். அவருக்கு நமக்கு எப்படி கீழ்ப்படிய முடியும்னா அவரில் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்கணும். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளும் அதன் ஆசை இச்சைகளும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், நித்திய ஜீவனை அடைவான். He live forever. The one who does the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட பயம் நம்மை விட்டு நீங்கணும்னா
ஆண்டவரே, உலகத்தில் உள்ளவைகளை நான் அன்பு கூறாதபடி, என்னை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர் நீர், சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர், நீ அனந்த ஞானம் உள்ளவர், என்னை அன்பாய் நேசிக்கிற தகப்பன், உமக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் அண்டையில யார் தங்களை ஒப்பு கொடுத்து உண்மையான உலகத்தில் வாழ்றாங்களோ அவர்களுக்கு மாத்திரத்தான் பயம் அவங்களை விட்டு போகும். விசுவாசம் உள்ள வரும். உலகத்தில் தேவனை அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும் பொழுது கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியும் பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். பயம் நீங்கி போகும். உலகில் எந்த வாழ்க்கை குறித்த எந்த பயமும், நோயை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், இது எப்படி பண்ணுவேன், அது எப்படி பண்ணுவேன், எல்லா பயமும் நீங்கி போகும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்களா இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நம்முடைய நினைவுக்கு நான் கொண்டு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நான் உங்களை முடிக்க போறேன். 3 காரியங்கள் நான் சொல்ல இருக்கிறேன். நம்பர் 1, இந்த உலகத்தில் நம்ம உலகத்தில் பயப்படாமல் இருக்கணும்னா, பயமில்லாத ஒரு வாழ்க்கை, சாத்தானுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கை, எதை குறித்தும் பயமில்லாத ஒரு வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழணும்னா சரியான விதத்தில் மனம் திரும்பி மறுபடியும் பிறக்கிறவர்களாக நாம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணோம்? மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தவர்களாக நாம் இருக்கணும். வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நம்ம ஏற்கனவே வாசித்தபடி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8 - 10 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லுதுன்னா, இதன் நிமித்தம், இதன் மூலம் பிசாசின் பிள்ளைகள் யார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றும் விளங்குகிறது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன்னா யாரு? நாம் எல்லாம் தேவனால் பிறந்தவர்களா? என்ன? நான் தேவனால் பிறந்தவன். தேவனுடைய வார்த்தை எனக்குள் வந்தபோது அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமா என் வாழ்க்கை எனக்கு உணர்த்து விட்டது. நான் எப்பேற்பட்ட பாவி என்பதை எனக்கு உணர்த்துவது எதுனா, தேவனுடைய வார்த்தையாகிய வித்து அது எனக்குள் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையை எனக்கு படம் பிடிச்சு காண்பித்தார். நான் பாவின்னு சொல்லிட்டு என் மார்பில் நான் அடித்துக் கொள்ளும்படி எனக்கு உதவி செய்தார். என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்படி உதவி செய்தார். மெய்யான மனம் திரும்புதலை ஆண்டவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். அவர் மாத்திரம் உலகத்தில் என்னை ரட்சிக்க முடியும் என்கிற விசுவாசம் எனக்குள் வந்தது. இதுதான் மெய்யான மனம் திரும்புதல். விசுவாசம் தான் ஒரு சரியான தேவனால் பிறக்கிற மனுஷனுக்குரிய அடையாளம். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அப்படின்னா பாவம் செய்யாத உலகத்தில் யாராவது இருப்பாங்களா? இருக்கிறாங்களா? இருக்க முடியாது. அப்படின்னா இன்றைக்கு என்ன பெரிய காரியம்? பாவம் செய்யாம இருந்தா தான் பெரிய விஷயம். நம்ம யாரும் நம்மள பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோம்னா நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். நமக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நமக்குள் வாசமா இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே நான் செய்கிறேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆகிலும் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே அப்படி செய்தது. நான் உயிரோடு இருக்கும் அளவும் எனக்குள் பாவம் நிலை கொண்டு இருக்கிறது. ஆனா ஒவ்வொரு நாளும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை எனக்கு வரும் பொழுது நான் சிருஷ்டிக்கிற என்னை எனக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னாடி வரார். என் பாவத்துக்காக தான் ஆண்டவரே நீங்க சிலுவையில் தொங்கினீங்க. ஆண்டவரே நீங்கள் செய்த குற்றத்துக்காக அல்ல, அல்லது 3 ஆணிகள் வந்துட்டு உண்மை சிலுவையில் பிடித்து வைக்கவில்லை. என்னுடைய பாவங்கள் உண்மை சிலுவையில் நிறுத்தி வைத்தது. அதனால பாவம் செய்ய விரும்ப மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? I don't want to sin. I don't want to sin. அதுதான் என்னுடைய ரட்சகரை சிலுவையில் அறைந்து கொன்றது. அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன். பாவம் செய்ய விரும்பல. யாரெல்லாம் அக்கிரமத்தை வெறுத்து நீதியுள்ள வாழ்க்கை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆனந்த தைலத்தினால் அவர்களை அபிஷேகம் செய்து இன்னும் அந்த பாதையில தொடர்ந்து வெற்றிகரமாய் நடந்து முன்னேறி போக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இல்ல எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்,
நோ, யூ வில் டை இன் யுவர் சின். உங்க பாவத்தில் நீங்கள் மரித்து போவீர்கள். இந்த உலகத்தில் இருக்கலாம், யூ வில் டை இட்டர்னலி. நித்தியமா நீங்கள் மரித்து விடுவீர்கள். ஆதாமுக்கு நேர்ந்தது அதுதான். பழத்தை சாப்பிட்டான், 930 வருஷம் உயிரோடு இருந்தான். ஆனா அவனுக்கு தேவனுக்கு இருந்த கனெக்ஷன் போயிடுச்சு. நித்திய மரணம். நரகங்கிறது என்ன தெரியுமா? தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பயம்தான் இருக்கும். பயம் வேதனை உள்ளது. பைபிள் சொல்லுது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம், பயம் என்னது? வேதனை உள்ளது. ஆனா பூரண அன்பு, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு எல்லாவித பயத்தையும் புறமே வெளியே தள்ளி விட்டுரும். அதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சரியான பிறப்பு, மறுபடியும் பிறப்பு, born again, மறுபடியும் பிறத்தல். விசுவாசித்து இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து என் பாவத்துக்காக மனம் வருந்தி அவரை பின்பற்ற ஒப்பு கொடுக்கிறேன், மெய்யாய் ஒப்பு கொடுக்கிறேன். அதான் சரியான பிறப்பு, மறுபிறப்பு. நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஒரு சரியான மனம் திரும்புதலோடு கூட மறுபடியும் பிறந்த மனிதன், ஒரு சரியான பிறப்பு அவனுக்கு அவசியம். அப்படி பிறக்கிற மனுஷன், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அப்படின்னா பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டான். நம்ம வாழ்க்கையில, என் வாழ்க்கையில பிசாசுக்கு இடம், நோ, கெட் அவுட். என் வீட்டில், என் வாழ்க்கையில, என் வீட்டில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, சபையில, நோ என்ட்ரி, கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். தைரியமா சொல்ல முடியும். பிசாசுக்கு இடம் கிடையாது வீட்டில். நாமும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24 to 32 வரை. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணணுமா? போட்டுக்கொள்ளணும். ஒரு ஷர்ட் எப்படி போட்டுக்கிறோம் அந்த மாதிரி கிறிஸ்துவை என்ன பண்ணணும்? தரித்து கொள்ள வேண்டும். அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்காமல் இருக்கும்னா, பொய் பேசக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பொய் பேசக்கூடாது. ஏவாள் என்ன பண்ணா? மீறினான். மீறுதல் எப்படி? வார்த்தையின் மூலமாக. தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ? சாத்தான் கேட்டது, புசிக்கவும் தொடவும் கூடாது என்றால் மீறுதல் உட்பட்டால் பொய் சாத்தானுக்கு இடம் உண்டாச்சு, என்ட்ரி கட்சிச்சு. உள்ள புந்துட்டா இவங்களை வசப்படுத்திக் கொள்ளலாம். அன்றைய நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். பொய் பேசக்கூடாது, எரிச்சல் கோபமா இருக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு எப்படி இடம் கொடுப்போம்? பொய் பேசினா கதவை திறந்து விட்டான்னு அர்த்தம். உன் வாழ்க்கையில பொய் யார் தெரியுமா பேசுறது? பொய்க்கு யார் அப்பா தெரியுமா? பொய் எப்படி நமக்கு வந்து தெரியுமா? சாத்தானோடு கூட இணைந்து பொய் நமக்கு பிறந்தது. பொய் எப்படி வந்தது? சாத்தானோடு நான் இணைந்து அவன் மூலமா, ஏன் மூலமா பொய் பிறந்தது. திருடுகிறவனை திருடாமல் குறைச்சொல்லுவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு வேதுமான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும், கவனிங்க, கோபம், கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இயேசுவை போட்டுனவங்க, இயேசுவை தரித்து கொண்டவர்கள், புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள், கசப்பு இருக்காது, கோபம் இருக்காது, மூர்க்கம் இருக்காது, கூக்குரல் இருக்காது, தூஷணம் இருக்காது, எல்லா துர்குணம் ஒழிஞ்சு போயிருக்கும். ஒருவருக்கு ஒருவர் தயவாய்
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். பிசாசுக்கு ஏன் தெரியுமா இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு போகவே மாட்டேன்றான்? மன்னிக்காத ஆட்கள். நம்மளாம் மன்னிக்கிறது, மன்னிக்கணும். பவுல் சொல்றார், அவனுக்கு நான் மன்னிக்கிறது போல நீங்களும் அவனுக்கு மன்னியுங்கள். ஏனென்றால் நாம் பிசாசனுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. பிசாசு தந்திரம் பார்த்துட்டே இருப்போம். எந்த விஷயத்துல நமக்குள்ள பூந்துடலாம் பார்ப்போம். பொய் பேசுறனா, கெட்ட வார்த்தை பேசுறனா, கூக்குரல் இடறனா, கசப்பு, வைராக்கியம், கோபம், துர்க்குணம், மன்னிக்காத சுபாவம் ஏதாவது இருக்கா? உள்ள வந்தான். வாழ்க்கையில் நோ மேட்டர், பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்கும். கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவை போட்டுக்கொள்ளணும். அப்போ கிறிஸ்துவனுடைய சுபாவம் நமக்குள் வரும். சாத்தானுக்கு இடம் இருக்காது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடமில்லை. ஆமென். எங்க தூங்கிட்டு இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடமில்லை. அதனாலதான் யூதாசை போய் கட்டி பிடிச்சார். தன்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு என்ன பண்ணார்? ஊட்டினார். சாப்பிடு ஊட்டினார். அவருக்கு எங்கேயுமே ஹோல்ஸே கிடையாது, உள்ள போடுறதுக்கு கதவு இடுக்கு கிடையாது, ஜன்னல் வழி கிடையாது. எந்த இடத்துல உள்ள என்ன பண்ண முடியாது? சாத்தானே வரவே முடியாது. பிரியமானவர்களே, சரியான ஒரு பிறப்பு, அதுபோல பிசாசுக்கு இடம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, நம்ம கேட்டபடி சாத்தான் வந்துட்டு வல்லமையற்று போனவன். நான் சரியா மறுபடியும் பிறந்து ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்றேன்னு தான் பயப்பட மாட்டேன். பிசாசு என் உள்ள வர முடியாது என் வாழ்க்கையில. ரெண்டாவது, அவனுக்கு பவர் கிடையாதுன்றதை நாம் விளங்கி கொள்ளணும். நம்ம ஏன் பயப்படணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையில அவனுடைய அதிகாரங்களையும் வல்லமைகளையும் சிலுவையில உறிந்து கொண்டார். உறிஞ்சிக்கிறார். எப்படி பண்ணாரு? உறிந்து கொண்டார், சக் பண்ணார். பிரியமானவர்களே, சாத்தானுக்கு இனி அதிகாரம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் அதிகாரம் கிடையாது, வாழ்க்கையில் அதிகாரம் கிடையாது. அதனால தான் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி பிரிந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா கர்ச்சிக்கிற சிங்கம் எங்கேயாவது விழுங்குமா? கர்ச்சிக்கிற சிங்கம் என்ன பண்ணும்? அதனுடைய ஸ்ட்ரென்த்து, சிங்கத்தினுடைய ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு அதனுடைய பற்களில் தான் இருக்கு. அது தன்னுடைய இறையை கவ்வி பிடிக்கும். யோக புத்தகத்தில் யாரும் விடவே முடியாது. அதனுடைய பற்களில் தான் அதற்கு வீரியம். ஆனால் உங்கள் எதிராளியான பிசாசான கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று அப்படின்னா என்ன? காட் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் பிடிங்கி போட்டாரு. ஹஸ் நோ பவர். சிங்கத்துக்கு பலம் எது தெரியலாம்? அல்லுதான். தன்னுடைய இறையை பற்களினால் கவ்வி பிடிக்கும் சிங்கம். ஆமா, இயேசு கிறிஸ்து அவனுடைய கடாய்வாய் பற்களை உடைத்து போட்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. புரிஞ்சுங்களா? இஸ் பவர்லெஸ். ரெண்டாவது விஷயம், சாத்தான் வல்லமையற்றவன். அவனுக்கு வல்லமையே கிடையாது. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. ஆமா, இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், தைரியமா இருங்க. செத்து போன எந்த மனுஷனுடைய ஆவியும் எந்த ஒரு மனுஷனையும் பிடிக்காது. இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் வந்துட்டு ஜிமிக் காட்டுவாங்க, கெமிக்ஸ் காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்கன்னா, பிசாசு பிடிச்ச ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசுவாங்க. ஏய், எங்கேருந்து வந்த? உன் பேர் என்ன? அவன் ஒரு பையன் இருப்பான், பையன் பிசாசு பிடிச்சவங்க கொண்டு வருவாங்க. அவன் சொல்லுவான், என் பேர் வள்ளி. ஏய், உன் பேரை சொல்லு. ஆமாம், என் பேர் வள்ளி. ஆமாம், இவனை எங்கே பிடிச்ச? அந்த ரயில் ரோடுக்காக நடந்து வந்திருந்தான், ரயில் ரோட்டில் தான் என்னை பிடிச்சேன். அப்போ பக்கத்தில் இருக்கு, ஆமாம் ஆமாம், நம்ம ஊரில் வள்ளி இருந்தாலே, அவள் தான் அந்த ரயிலில் மாட்டிக்க செத்துட்டாளே, அவள் தான் என்னை பிடிச்சிருக்கிறா. போய் சாத்தான் வாயை தந்தா போய் ஆண்டவர் போயிட்டு கதை கேட்டு இருந்தாரா? பிடிச்சி பிசாசு பிடிச்ச ஆளை உட்கார வச்சு, நீ யாரு? எங்கேருந்து வந்த? நோ, இல்லை. அவர் போகும்போதே
அவுட். பிரியமானவர்களே, செத்து போன எந்த மனுஷனுடைய ஆவியும் ஒரு மனுஷனை பிடிக்காது. எந்த ஒரு மனுஷன் தேவன் கொடுத்த இந்த உயிரை மாய்த்து கொண்டான தற்கொலை மூலமா, மற்ற காரியங்கள் மூலமா, அல்லது கெட்ட லாகரி வஸ்துக்கள், போதைப் பொருட்கள், புகைப்பிடித்தல், குடிக்கிறது, இதெல்லாம் வச்சு யாரெல்லாம் கெடுத்துக் கொள்கிறார்களோ டெஃபினட்டா நரகம் போகும். டெஃபினெட்லி அது அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சுக்கிற மாதிரி ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் கொடுத்த உயிரை என்ன பண்ணுறாங்க? ஸ்லோ பாய்சன் கொடுத்து சாகடிச்சுக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கையே வேண்டாம், நான் போய் சாகுறேன்னு போயிடுவான். அவனை வஞ்சித்தது யார் தெரியுமா? பிசாசு. அதனால தான் பிசாசுக்கு வள்ளியை தெரியும், எல்லாரையும் தெரியும். அவங்க எப்படி நடப்பாங்களோ, எப்படி பேச, அவளை மாதிரியே பேசுகிற பாருங்களா. ஆமாம். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் மரித்த உடனே ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, நான் பாவி ஆண்டவரே, எனக்காகத்தான் நீ சிலுவையில் வந்து என் பாவத்துக்காக நீங்க சிலுவையில் மரிச்சிங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், உமக்காக வாழ எனக்கு பலன் தாருங்க. யார் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வாழலையோ, கேரண்டி கொடுக்கப்பட்ட நாட்களுக்குள்ள கண்ணு மூடுறது இல்லைன்னா டைம். கண்ணு மூட்டா ஒன்றும் பண்ண முடியாது, பணம் கொடுக்க முடியாது, தாயத்தை கட்ட முடியாது, மருத்துவர்களுக்காக ஜெபிக்க முடியாது. ஐயோ செத்துட்டாங்க, அவங்க பரலோகத்தில் வச்சுக்கணும், ஒன்றும் நடக்காத வேலை. பிரியமானவர்களே, அன்றைய ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தில் படுவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் அப்பாயிண்டட் டு மேன் ஆல் wants to die immediately judgment. கண்ணை மூணு இமீடியட்டா ஜட்ஜ்மெண்ட் தான். ரெண்டே வழி தான். ஒன்று பரதேசு, தேவனுடைய இளைப்பாறுதல், இல்லைன்னா வேதனை உள்ள பாதாளம். நோ சாய்ஸ், அதுக்கு மேலே சாய்ஸே கிடையாது. அதனால தான் சொல்கிறோம் பிரியமானவர்களே, வாழ்க்கை இருக்கும் பொழுது சரியாய் வாழணும், வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், சரியாய் மனம் திரும்பணும், எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். நிச்சயமாகவே தேவன் நமக்கு உதவி செய்வார், நம்மை ரட்சிப்பார். பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி அவர் பலத்தை சார்ந்து நம்ம வாழ்ந்தோம்னா ஒவ்வொரு நாளும் பிசாசு உள்ள வரவே முடியாது. அது மாத்திரமல்ல, அவனுக்கு என் மேலே எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால் யாராவது சொன்னாங்கன்னா பயப்படாதீங்க, யாராவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார். என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து பிசாசை பரலோகத்திலிருந்து ஜெயித்தாரா? காடா இருந்து ஜெயிச்சாரா? அவர் தேவனா இருந்து மேல இருந்து கட்டளை கொடுத்து பிசாசை ஜெயிச்சாரா? இல்லை. நம்மை போல மனுஷனா அந்த உலகத்தில் வந்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருந்து அவனை ஜெயித்தார். ஒரே ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆதலால் பிள்ளைகளா நாமம், யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கோமோ, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் என் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நான் உயிர் எழுதி வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். அவர்கள் என்னுடைய பிள்ளைகள். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, ஆதலால் எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14. ஆதலால் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. நமக்கு என்ன இருக்குது? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்கு? மாம்சம் இருக்குது, ரத்தம் இருக்குது. மாம்சத்தையும் ரத்தத்தையும் இருக்கிற வரையிலும் இந்த உலகத்துல நாம பாவம் செய்ய இந்த உலகத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். மாம்சம் ரத்தம் வந்து என்ன பண்ணுது? மாம்சத்தில் தான் பலவிதமான இச்சைகள் பாவத்துக்கு நேரம் நம்ம இழுக்குது. மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் பிள்ளைகள் இருக்கிறது போல அவரும் இயேசுவும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரான. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துல மனுஷனா வந்தார் தெரியுமா? எப்பாவது யோசித்து பார்த்தோமா? ஏன் ஆண்டவர் மனுஷனா வரணும் உலகத்துல? ஆண்டவர் ஏன் மனுஷனா வரணும்? எப்பாவது யோசித்துமா? நம்ம எல்லாருக்கும் மாதிரியா இருக்கும்படியா. எதுக்காக வந்தாரு? நம்ம எல்லாருக்கும் மாதிரி, டு பி
to set an example for all of us. நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியை வைக்கும்படியா. உங்களை போல நான் வாழ்றேன் பாரு, 33 வருஷம் நான் கூட உலகத்தில் வந்திருக்கிறேன். உங்களை போல தான் ரத்தம் இருக்குது, உங்களை போல தான் மாம்சம் இருக்குது, உங்களை போல தான் தாகம் இருக்குது, உங்களை போல தான் எனக்கு பசி இருக்குது, உங்களை போல தான் நானும் கூட தூங்கணும், உங்களை போல தான் எனக்கும் கூட வந்துட்டு தேவனுடைய ஆலயத்தை வியாபார ஸ்தலமாய் மாற்றி இருக்கிறவர்களை பார்த்து என்ன வரும்? கோபம் வரும். நான் ஒரு முறை கூட பாவம் செய்யல. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இயேசு கிறிஸ்து தான் முதல் அந்த வார்த்தையை நிறைவேற்றினது. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். ஏன்? நம்மளாம் ஒரு நாள் சாக போறோம். இந்த மாம்சம் என்ன போகுது? ஒரு நாள் சாக போகுது. அதுவும் அவரும் மரணத்தை டேஸ்ட் பண்ணணுமா? அதனால்தான் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவர்கள் விடுதலை பண்ணும்படிக்காக மனுஷன் அந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். என்ன தூக்கத்தில் இருந்து ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற மாதிரி அவங்களை விடுதலை பண்ணுனா, நான் கூட ஒன்று போல தான் வந்திருக்கிறேன் பார், பயப்படாதே, பிசாசை நான் ஜெயித்திருக்கிறேன், உன்னால கூட ஜெயிக்க முடியும், என்ன ஃபாலோ பண்ணு. என்ன பண்ணு? இவ்வளவுதான் விஷயம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினால் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்காக மனுஷன் அந்த உலகத்துக்கு வந்தார். He tasted the death. மரணம் என்ன, வலின்னா என்ன, எல்லாத்தையும். எனக்கு அடிபட்டு 35 வருஷம் ஆச்சு. என்னாச்சு? அடிபட்டு இடையில ஒரு நாள் ஊழியத்துக்காக வரும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது என் வண்டி வந்து, நான் மாத்திரம் தனியாக வந்துட்டு இருக்கிறேன், ஒரு ஆள் வந்துட்டு எதிர்க்க வந்து இடிச்சிட்டார். அப்புறம் என் மேலே கோவப்பட்டுட்டு வண்டி தண்ணி எடுத்துகிட்டு வா. சரி, நானும் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ரொம்ப கோவத்தில் அவன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பான். என்னோட ஒரே கையில் என்ன பண்ணுவேன், தூக்கி இப்படி தள்ளி விட்டுருவேன். ரொம்ப மெலேசாக இருந்தான். ஆனால் என்ன பண்ணுவான் தெரியல, என் கதவை எவ்வளோ, நான் டோரை வந்து லாக் பண்ணிட்டேன், வண்டி தனியாக எடுத்து போட்டேன், எழுதுகிறோம் ஓட்டுக்கிறோம், என்னென்னோ பண்ணுறான், கண்ணாடி அடிக்கிறோம். சைலண்ட்டாக இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் இங்கே இருக்கணும், கோவத்தை அடிக்கிற வேலையில் இருக்கலாம் அப்படின்ட்டு உள்ளவே இருந்தேன். அப்புறம் வெளியே வந்தேன். அவனுக்கு எப்படியெல்லாம் என்ன அடிக்கணுமோ அப்படியெல்லாம் அடித்தான். அவனை அதாவது ஒரே கையில் நான் எடுத்து என்ன பண்ணுவேன், இப்படி தள்ளி விட்டால் எங்கேயே போய் வந்துடும் அந்த மாதிரி. ஆனால் அவன் செய்தது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தான். ஒரு ப்ளோ வந்து கொடுத்தான் பாருங்க, என் மூக்கு பல்லு ஆடிச்சு, ரத்தம். இப்போ எப்படி இந்த சபைக்கு வரணும், ஜனம் முன்னாடி நிற்கணும், வார்த்தை பேசணும், ஜெபம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஆண்டவரே, நான் போயிட்டு ஆராதனை பண்ணணும், என் முகம் அப்படி இருக்கக்கூடாது, ஜெபம் பண்ணிகிட்டே வந்தேன். ஆனால் சந்தோஷமாக வந்துட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா, அவனை மாத்திரம் நான் அடிச்சிருந்தேன்னா அழுதே செத்துட்டு இருப்பேன் வழியில். என்னுடைய பலத்தை மாத்திரம் நான் பிரயோகித்திருந்தேன்னா அழுதே செத்துருப்பேன் வழியில். அடிக்காம சைலண்டாக இருந்தேன். அப்புறம் இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் கதவில் கண்ணாடி கார்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்தேன், மீட்டிங்கெல்லாம் நடத்திட்டேன். யாரும் ஒருத்தருக்கு என்ன அப்படிங்கிற முகம், என்ன அப்படி ஆகிட்டு ஒன்றுமே கேட்கல. கார்டு வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டார். அப்புறம் வீட்டுக்கு போனேன். ராத்திரி வீட்டுக்கு போகும்போது கேமராவில் வந்துட்டு எங்கள் வீட்டில் பார்க்குறாங்க, என் வண்டி மேலே ஏற்றிட்டு கொண்டு போய் நிற்கிறேன். டேமேஜ் ஆன பார்ட்டு இந்த பக்கம் லெஃப்டில் இருக்குது, கேமரா வந்துட்டு இந்த பக்கம் இருக்குது. டேமேஜ் ஆனது தெரியல. அப்புறம் உள்ளே போயிட்டேன், யாருக்கும் எதுவுமே சொல்லலை. மறுநாள் டென்டிஸ்ட்டு கூப்பிட்டேன். சார், எனக்கு வந்து நேற்று வழியில் போகும்போது கொஞ்சம் அடிபட்டுச்சு, முன்னாடி இருக்கிற பல்லு மாத்திரம் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அது அப்படியே சார், அது ஆடுறதுனாக்கா அது எழுதணும் சார், அதை அப்புறம் உங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணணும், கொஞ்சம் செலவாகும் சார். அப்போ உடனே ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பல்லை சரி பண்ணுங்க. சரி பண்ணிட்டாங்க.
நான் அடிக்கல. அப்போ ஒரு முறை அடின்னா என்ன, சப்போஸ் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், என்னை யாராவது அடிச்சாக்கா தாங்குற அளவுக்கு எனக்கு பலன் இருக்கா, அல்லது நான் திருப்பி அடிக்கிறேன்னா கார்டனை பார்க்குறாரு. இது நடந்து 2-3 வருஷம் ஆகிப்போன்னு நினைக்கிறேன். 35 வருஷத்தில் இதுதான். அடுத்தது இன்னைக்கு காலையில் வந்து நான் குப்பத்தட்டி எடுத்துகிட்டு போகும்போது ட்ரம்மில் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போகும்போது அது மாட்டிக்கிச்சு ஒரு இடத்துல. அது ஃபோர்ஸாக பிடிச்சி எடுத்தால் பாருங்க, என் இடது கட்டை விரல் வந்து அந்த நகம் அப்படியே வேதனை வந்துச்சு. ஃபோர்ஸாக அது மேலே விழுந்துச்சு. ரொம்ப வலி எடுத்துச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு வேளை ஆண்டவருக்காக ஏதோ சொல்ல போகும்போது வார்த்தையை அதிகாரிகளுக்கு முன்பாக அவங்களை இழுத்து கொண்டு போவார்கள். ஒரு வேளை நகத்தெல்லாம் பிக்குவாங்க. முழுசாக அந்த நகை வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டேன், மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு குப்பைத்தொட்டியை கொட்டிட்டு திருப்பி உருட்டிட்டு வந்து கொண்டாந்து அங்கே வச்சுட்டு அப்புறம் வீட்டில் போய் சொன்னாங்க, எனக்கு வந்து ஒரு டிடி போடு, போய் கட்டு போட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. போய் கட்டெல்லாம் போட்டு வந்துட்டேன். இவ்வளோ நேரம் நான் நின்று உங்ககிட்ட பேசும்படி கர்த்தர் வந்து என்ன பண்ணார், உதவி செய்தார். அதாவது ஏன் இதை சொல்கிறேன்னா, சாத்தானுக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடம் கிடையாது. அவன் ஒரு காலம் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. அவன் தோற்று போனவன். இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயிப்போம். ஆமென். ஆம் பெரியமானவர்களே, நாமும் ஜெயிப்போம். அதான் அந்த வசனத்தை என்ன வாசிக்கிறோம்னா, அவர் என்னை போல இந்த உலகத்தில் வந்தார், மாம்சத்தின் ரத்தத்தை உடையவர். அவருக்குள்ள எல்லா போராட்டங்களும் இருந்துச்சு. என்ன தெரியும் பண்ணாரு, என்னை ரட்சிக்கும்படிக்காக எல்லாத்தையும் அமைதியாக மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். பிரியமானவர்களே, அடிக்கிறவர்களுக்கு முதலில் காண்பித்தார், தாடை விடு மயிரை பிடுங்கிறவர்களுக்கு தாடையை கொடுத்தார். முகத்துக்கு உமிழ் இருக்கும், முகத்தை மறைக்கவில்லை. தாடி தூக்கணும், மறைக்கல. பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள் இருக்கிறது. சாத்தான் தோற்று போனவன். நம்ம ஒரு நாள் தோற்று போவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சாத்தானை ஜெயிப்போம். இப்படிப்பட்ட சாட்சியின் வசனத்தினால சாத்தானை ஜெயிப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட சபையாய், வலிமையுள்ள ஒரு சபையாய், பாதாளம் மேற்கொள்ளாத ஒரு சபையாய், நாம் 10 பேர் இருந்தாலும் கூட உண்மையாய் தேவன் வரும் பொழுது அவருக்கு முன்பாக தைரியமாய் போய் நிற்கக்கூடிய உண்மையுள்ள சீஷர்களாய் ஆண்டவருக்கு அந்த உலகத்தில் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நம் இருதயத்தில் எழுதுவாராக. அதன்படி வாழ கர்த்தர் நமக்கு பலனை தருவாராக. ஆமென்.